ஃப்ரெண்ட்ஸா ஆடுவோம் ஜாலியா. இதோ உங்களுக்காக. மக்களே நான் இழைச்சிட்டேன் மக்களே. எனக்கு இந்த கண்ணு வந்து ஏதோ ஒரு கோளாறு ஆயிட்டு இருக்கு. அதுக்கே 500 ரூபாய் காலி. ஆமா தீ பிடிச்சிருச்சு அங்க. அச்சோ தீ பத்த வச்சுட்டானுங்களா? வந்துட்டோம் மக்களே. சமாதி அதுதான் உள்ள இருக்காரு பாரு. அவன் இங்க செத்துக்கிட்டு இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர். சுத்தமா ஞாபகம் இல்ல. ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? டைட்டில் தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நாங்க என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து போறோம். அதுக்கு என்னப்பா அதுதான் இந்த vlogல பார்க்குறோம். உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை நாங்கள் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது ஒரு நியாயம் இருக்குது. அது எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா நான் தான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பிரைடல் மேக்கப் vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறது, வெளியே வேறு ஏதாவது பிரைட்ஸ்க்குனா தான் அவங்களுக்கு அவங்கள எந்த அளவுக்கு நம்ம காட்ட முடியாது. சில பேர் வந்து போஸ்ட் பண்ணாதீங்கலாம் சொல்கிறாங்களா. ஸோ அதனால நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாமல் இருக்குது. அதனால் இது வந்து என் ஃப்ரெண்டு தானே, அவளை வந்து நான் காலையில் 4 தட்டி நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். மேக்கப் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம், எப்படி அவுட் வருது அப்படிங்கிறதெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டு சரி பேச ஏதாவது மூச்சுடாம எல்லாத்தையும் பேசிடுவானா, அதுக்கப்புறம் நான் பேசணுமா? போடா. சரி உனக்கு சிரமம் கொடுக்க கூடாது. சாரி வந்து அந்த பிரைட்ஸ்லாம் அதிகமா காட்டுறது இல்ல. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து காட்டுவோம். அது இல்லாம நாங்க போகும்போது ஒரு சில பெண்கள் ஆமா என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்கான். நான் சொல்றது எதையுமே கேட்கக்கூடாதுங்கிற முடிவுல பழனில இருந்து போட்டுக்கிட்டு வந்திருக்கானே. அவன் நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா நான் இன்ட்ரோலாம் கொடுத்துருக்க மாட்டேன். என்னோட இவங்க இப்போ என் கல்யாணம் ஆக போறவளும் என்னோட ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. அவனும் வந்திருக்கான், அவன் ஃபேமிலியோட வந்திருக்கான். ஸோ நாங்கள் வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸா ஆடுவோம் ஜாலியா. பேச மாடி பேசிட்டா சரி பரவாயில்ல. என்னது பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசிட்டு சரி ஓகே மக்களே இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க. சரி வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு கேட்டா வந்து வீடியோக்குள்ள தான் இருக்கேன்னு ஒரு மொக்க போடுவேல, அது போடுறது இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. மொக்க பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதனால தான் கேட்டிருக்காங்க. ஓகே மக்களே நாங்க வந்து எப்படி போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் காட்ட போறோம். ரொம்ப லாங் டிராவல். ஸோ இப்போ வந்து மணி எத்தனை 5:05 ஆச்சு. நாங்க எப்படி மிட் நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன் போறதுக்கு. பொறுமையா வேற போகணும். ஸோ போயிட்டு எப்படி இருக்கு என்ன நான் மேக்கப் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள இருக்கோம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். கடவுளே இதோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே நாங்க கிளம்பிட்டோம். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இளமதி ஹாய் சொல். வெக்கமா வருதே. ஜாமி வணக்கம் பிரதர். மக்களே இவன் தான் என் ஃப்ரெண்டு. இருக்கட்டும் சந்தோஷம். நண்பன் ரெண்டு ஒண்ணுதான். அதானே. ஹாய் சொல்லு விக்ரம். ஐயோ படுத்துறாங்களே. இவர்தான் ஆர்டிஸ்ட். என்ன ஜோக் காட்டுறீங்களா? விக்ரம் இங்க பாருடா. ஹாய். அடி போடி போண்டா கோழி. மூச்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. மக்களே ஆன் பண்ணாம பேசிட்ட மக்களே. டிராவலா இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே கதன்னு இருக்கு எனக்கு. அப்படியா? 3-4 நாளா சரியா தூக்கமே இல்ல. சரியா இல்ல, சுத்தமாவே தூக்கம் இல்ல. மேக்கப் எடிட்டிங் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு மைக் வச்சுக்கிட்டு மைக் ஆன் பண்ணாம பேசுறோம் பாத்தியா. நம்மள மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் இந்த உலகத்துல கிடையாது. கரெக்ட். ஆனா நாங்க வந்து இப்ப டிராவல் பண்ணி இருட் ஆயிட்டோம், வெளிச்சம் ஆயிட்டோம். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மக்களே நான் இழைச்சிட்டேன் மக்களே. பேண்ட் அப்படி லூஸ் ஆகி அவுந்து ஓடுது. ஐயோ சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த வீடியோ பார்த்து எல்லாம் கண்டிப்பா சிரிப்பாங்க. அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. மக்களே நாங்க வந்து தூங்கா நகரமுக்கு வந்திருக்கோம். அப்படியா? தூங்கா நகரம் வருது. நம்ம ஃபைனலி நாங்க வந்து மதுரைக்கு வந்திருக்கோம். ஆனா நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்க போறோம்?
சங்கரன் கோவில் திருநெல்வேலி. ஆமா, இப்ப நாங்க வந்து என்னங்க இப்ப எங்க வந்து கூட கீழமாசி வீதிக்கு வந்திருக்கோம். கீழமாசி வீதி மதுரை. இங்க வந்து மதுரைக்கு வந்துட்டு ஜிகர் தண்டாலாம் குடிக்காம போறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா? சுவாதி டயட்ல இருக்கா, சோ ஸ்வீட் சாப்பிட மாட்டா. அதனால வந்து நான் மட்டும் ஒரு ஸ்பூன் வேணா அதான் நான் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அந்த தருணத்தை இந்த நடிப்பு தேவையில்ல செத்தா பையல. ஐயோ மக்களே, எனக்கு டெம்ப்ட் ஆகுது. யாராவது டயட்ல இருக்கீங்களா? இந்த மாதிரி டெம்ப்ட் ஆயிட்டு கீழே நீ அவ்வளோ டயட்ல இல்ல சரியா? சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இப்ப போயிட்டு காளான் சொல்லி கால் வரிசையில சாப்பிட்டு தான் இருந்தேன். ஸ்வீட் மட்டும் இப்ப எடுத்துக்கிறது இல்லைங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சரியா? இவன் ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளோ மக்களே, நாங்க போயிட்டு காட்டுறோம், மேக்கப் பண்றதெல்லாம் காட்டுறோம். இது ஒரு டாஸ்க் என்னன்னா, பிரைட்ஸ்க்கு போய் நம்ம ஒர்க் பண்றது ஈஸி இல்ல. அதாவது என்ன சொல்றேன்னா, பிரைட்க்கு போயிட்டு மேக்கப் பண்றோமா, ஒர்க் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம எந்த கன்றாவி ட்ரெஸ்ல இருக்குமோ அதே கன்றாவி ட்ரெஸ்ல போய் சோத்து கொடுப்பாங்க, சாப்பிட்டு போட்டு அப்படி கிளம்பிடலாம். சாப்பிட்டு போட்டு கிளம்பிடுவா? ஆமா, சாப்பிட்டு போட்டு கிளம்பிடுவோம். ஆனா இதே நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம், நமக்கு சொந்தக்காரங்க கல்யாணம் அப்படின்னா அப்படிலாம் கண்டிப்பா இருக்க முடியாதுல. நம்மளும் ரெடி ஆகி அந்த முகூர்த்தம் டைம்குள்ள நம்மளும் ரெடி ஆகி அவங்களையும் ரெடி பண்ணி போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தூக்க கலக்கத தூங்காம அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி வர கஷ்டம் இருக்கே, ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறேன். அதுவும் ஏற்கனவே வேற நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், தூக்கம் இல்லாம எனக்கு இந்த கண்ணு வந்து ஏதோ ஒரு கோளாறு ஆயிட்டு இருக்கு. தூக்கமே இல்லாதனால இந்த லெப்ட் கண் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி வெயிட் ஆன மாதிரி இருக்குது. கள்ள தூக்கி இந்த கண்ணு மேல வச்ச மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு வியாதி, புது விதமான வியாதி. மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா எல்லா வியாதியும் வரும் மக்களே. எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பிஜிஎம் போடுறதுக்காக ரியாக்ஷன் கொடுத்தேன். மக்களே, நாங்க எங்க இருக்கோம்னு பாருங்க. என்னடா இது? ராசா தெரியும், ஜிகர் தண்டா குதிக்க போறோம். என்னடா மூஞ்சி இது? ஜிகர் தண்டா ஸ்பெஷல் கொழுப்பு. உனக்கு கொழுப்புல மக்களே, மதுரையில வந்துட்டு சின்ன சின்ன கடையெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால நாங்க வந்து ஒரு கடையில நிறுத்திருக்கோம். இது எங்க இருக்கு இந்த கடை எங்களுக்கே தெரியல. இருங்க மக்களே, அது என்ன இடம் தெரியல. என்ன இடம் பாத்துட்டு சொல்றோம். என்ன இடம் உனக்கு தெரியுமே? எங்க இருக்கு? போமாட்டியா? கீழமாசி வீதி தாண்டி வந்துட்டோம். சரி ஓகே, நாங்க போய் இங்க சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிடுறோம், எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காட்டுறோம் மக்களை. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. மக்களே, நாங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம். ஆனா வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 2 டிஷ் தான் ஆர்டர் பண்ணோம். அதான் 2 டிஷ் தான் சாப்பிட்டோம், அதுக்கே 500 ரூபாய் காலி. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனா மதுரையில ரோட் சைட் கடையில ஏன் இவ்ளோ ரேட் ஜாஸ்தி அப்படிங்கறது தெரியல. ஹோட்டலா இருந்தாலும் ரோட்ல தானடா இருக்கு, சின்ன ஹோட்டல் தான். ரோட்ல இருக்கும். சரி, இருந்தாலும் வந்து கொஞ்சம் இது அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லா கடையும் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இருட்டாம் கொய்யால அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்குமா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க பேர் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு மக்களே, என்ன சொல்லற? நாங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப பயங்கரமான ரோடா இருக்கு. என்ன இருட்டு? ஆமா, தீ பிடிச்சிருச்சு அங்க. என்ன சொல்ற? என்னடா இப்படி குபகுபன்னு எரியுது? ஏன் இப்படி தீ பிடிச்சிருக்கு எனக்கு புரியல. அச்சோ, தீ பத்த வச்சுட்டானுங்களா? எப்படிரா இது? என்ன பண்ணலாம்? ஏதோ ஹெல்ப் பண்ணலாமா? வந்துருச்சா? இல்லப்பா, அவங்க எரிச்சு விட்டுருக்காங்க. எரிக்கிறாங்களா? ஆளுங்க இருக்காங்களா? எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமா நெகட்டிவா ஏதோ ஃபீல் ஆகுது. ஏதோ சவுண்ட் கேட்சுல எப்படி இருக்க ஒரு கரு கும்முன்னு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. மக்களே, ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். முடியல, செம்ம டயர்டு, சுத்தமா தூக்கமே இல்ல. இப்ப வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கா. வந்தது நம்ம உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். செம்ம டயர்டு.
Much later. கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாலம் கண்ணாலம் பூங்கொடிக்கு கண்ணாலம். ஓகே மக்களே, பிளான் பண்ணது ஒண்ணு, வழக்கம் போல நடந்தது ஒண்ணு. செம்ம ரஷ் ஆயிடுச்சு. பிளான் பண்ணது எல்லாமே அப்படி கொலாப்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு அவளை அறக்க பறக்க ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டு நான் வீடியோவே எடுக்கல, எதுவுமே பண்ணல. அப்படியே நானும் ஒரு அறக்க பறக்க நான் ரெடி ஆயிட்டேன். நான் இப்ப சாப்பிட போறோம். சாப்பிடல, கல்யாணத்துக்கு ஒட்டு வீடியோ எடுக்கல. போகணும் மேக்கப் வந்து எப்படி நம்ம பண்றோம், எப்படி அவுட் வருது அப்படிங்கறதெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சுத்தமா உள்ள யாருமே இல்ல எடுத்து கொடுக்கறதுக்கு. நானும் இப்படி ஹரிபரியில இருக்கேன், என்ன பண்றது தெரியல. என் ட்ரெஸ் காட்டு மக்களுக்கு. சரி நாங்க போய் சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட். மக்களே இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் மேட்ச் கண்ணாடி. அதாவது மேட்சுக்கு மேட்ச்னா எப்படி மேட்ச்னா, நான் லைட் கலர் அவன் டார்க் கலர், அந்த மாதிரி மேட்ச். உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இப்படி என் மூளை இது அதாவது இவங்களுக்கு மேட்சா என்னோட ட்ரெஸ் எடுத்து வந்து எனக்கு தேவையில்லாம இந்த ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கா. பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இருக்கு. வா போலாம், டைம் ஆச்சு. பொங்கல் மட்டும் தான் இருக்கு. லேட்டா வந்து அப்படிதாங்க. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? பொங்கல் அண்ட் வடை. ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்டும் அவள நிலை. மேக்கப் ஆர்டிஸ்டின் அவள நிலை. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஒரு ரக்கம் வருகிறதா? எனக்கு தூக்கமா வருது. 2000 years later. ஓகே மக்களே, நாங்க இப்ப எங்க போறோம்னா கல்பனாவோட மேரேஜுக்கு வந்தோம். கடைசியா உருப்படியா வீடியோ எடுக்க முடியல. விளங்கும்டா. கடைசியில இங்க பக்கத்துல ஏதாவது கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப கடைசியா சொல்லிட்டேன். இது இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க சங்கரன் கோயில் புத்தா டெம்பிள் வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறோம். அங்க வந்து ஒரே அமைதியா இருக்கும், சாந்த நிலையை அடைஞ்சிடுவோம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இன்னும் நிறைய உட்டுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா, அதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா, அமைதி கிடைக்குதா அப்படிங்கறது பாக்கணும். நிறைய பேச்சஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்படாது, உங்க வாழ்க்கையில அமைதி கிடைச்சிருக்கும். என்ன சொல்றா? கல்யாணம் பண்ண யாருக்கும் அமைதி கிடைச்சிருக்காது. நீங்க அங்க கல்யாணம் பண்ணவங்களா போய் அங்க பாத்தீங்கன்னா அமைதி கிடைக்க சான்ஸ் இருக்கு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. தனியா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். உங்க ஒய்ஃபோட கூட போனீங்கன்னா அங்க அமைதி கிடைக்குமான்னு தெரியல. சரி, நாங்க ஒய்ஃபோட போறோம், அமைதி கிடைக்குதா இல்லையா கொண்டு பாக்குறோம். ஓகே மக்களே, நாங்க புத்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். மாங்கெல்லாம் இருப்பாங்களா இங்க? நாங்க ஒரு வழியா புத்தரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். புத்தர் புத்து இங்க காருக்குள்ளேவா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. கலக்கத்துல ஜாமி சொல்ற காமெடிக்கு எனக்கு சிரிப்பு வருது. பாத்தியா, எப்படி இலக்க ஆரம்பிச்சிட்டானே. இவ்வளோ சேராது. சரியா, சரி விடு. வந்துட்டோம் மக்களே. என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? புத்தக்கையாவின் போதி மரம். இப்ப நீ போய் இது பண்ணு. என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. மக்களே, நாங்க வந்து தவறான டயத்துக்கு வந்துட்டோம். இதுல வரும். அப்படியா? ஏ ஆமா ஆமா மக்களே, டிமாண்டி காலனி 2. நாங்களா வந்து வெயில்ல காயுவோம், மேடம் வந்து கொடையில போவாங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல பாயசம் ஊத்துவாங்க. இவ்வளவு நேரம் குழந்தை தயிர் தரைச்சு, இப்பதான் குழந்தை கொடைக்குள்ள வந்திருக்கு. புத்தர் உட்கார்ந்துருக்காரு பக்கத்திலேயே, விநாயகர், சிவன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரா? இங்க மண்டபம், இது குட்டி மண்டபம், அது பெரிய மண்டபம். ப்ளூ பிரிண்ட் கடவுளே, அடுத்து கொஞ்சம் பாரு. ஒரு தண்ணி தொட்டியை போய் இவன் டிமாண்டி காலனி மாங்கெல்லாம் இப்படிதானே பேய ஓட்டுவாங்க, அதுதான் இது, அந்த சக்கரம் தான் இது, அதுவா இதுவான் ரொம்ப பேசிட்டான். இதுதான் அந்த சக்கரமா 4 கோடு கிறுக்கி வச்சிருக்காங்க. இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது என்னென்னமோ பேசி நானும் நம்பி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. சமாதி ஜாமி மக்கள் யாரோட சமாதினா முத்தையா சமேதி. யாரோட சமேதினா சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? இங்க பாரு, இங்க ஒரு குட்டி
அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அது மேல ஏறி இது சமாதி மேல ஏறிக்கிட்டு இருக்க. ஏய் இது ஒன்றும் சமாதி கிடையாது, சும்மா கல்ல போட்டு. ஏய் இல்லடி உண்மையிலே தாண்டி, இங்க பாரு, இங்க அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டுருக்காங்க. ஏய் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க ஜாமி சாவடிக்கிறீடா. மக்களே நான் இப்ப என்னன்னா சைனீஸ் பேச போறேன். நானும் பேச்சு போடுடா. வந்து விட்டோம் நாங்கள். என்ன தெரிகிறது? டிமாண்டி காலனியே தான், அதுதான் உள்ள இருக்காரு பாரு. எஸ் மக்களே, இங்க பாத்தீங்களா மக்களே, ஜூம் பண்ணி காட்டுறேங்க. நாமும் மியோ கோரன் கீக்கியோம். இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. இவர் தாங்க டிமாண்டி காலனில வந்தாரு. அது அவர் பேரு கிடையாது, உலக அமைதிக்கான பிரார்த்தனையாண்டா. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இது வந்து என்னன்னா வந்து அமைதிக்கான பிரார்த்தனை செய்யறதுக்கான இடம் இது. நமக்கும் அமைதிக்கும் 1000 தொலைவு தூரம். எதுக்குடா வரீங்க எங்கலாம்? யார் கடைசி வரீங்கன்னா அவங்க டிமாண்டி. ஜாமி இதே டிமாண்டி. லூசு பைல. ஸ்டோன் என்ன ஸ்டோன் ஜாமி இது? வேர்ல்ட் பீஸ் ஸ்டோன். பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அமைதிக்கான இடம். இது என்ன? பாம்பராணி. கருவு முடிச்சோட பாம்புன்னு. என்னது? பழனில பாம்பராணி. பாப்பராண்டி. ஏய் கோகு, பாம்பராணியா பாப்பராண்டியாடா? பாம்பராணி. என்னது? இது என்ன எழுதியிருக்காங்கன்னா உலக அமைதி எழுதியிருக்காங்க. சரி வா. ஏய் பாத்து வா. இது கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நன்கொடையெல்லாம் வந்து செலுத்தணும்னா என்னோட மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க காசு. நான் வந்து அவங்களுக்கு செலுத்திடுறேன். நல்லா செலுத்துவடா நீ. பெரிய புத்தருக்கு வந்து ஏறுறது மேல ஏற முடியாது. அப்படியே ஏறிக்க வேண்டியதா. வாங்க. ஏய் லூசு, பேசாம லூசு. மக்களே இதான் புத்தர். இது எது புத்தர் எது? இப்ப இந்த இதுல வந்து உங்களால ஏற முடியலன்னு சொல்லிட்டு கோழைகள் அங்க நின்னுட்டாங்க. வீரமான கோகுல் வந்து இப்ப ஏற போற. பேசாம இருடா. ஏறா. புடிச்சுடா கைப்புள்ள. இங்க வந்து இந்த சிலையை தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதான் புத்தர் சிலை. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே 4 சிலைகள் சொல்லியிருந்தாங்களே, அது 4 சிலையில் ஃபர்ஸ்ட் சிலையை காட்டியிருந்தேன். இது வந்து 2வது சிலை, இது 3வது சிலை. 3வது சிலை புத்தரோட சிலை, அமைதிக்கான சிலை. இது 4வது சிலை. நல்லா கட்டியிருக்காங்க எல்லாமே. பாதி வீடியோல பாத்துக்கிறாங்க. நான் வீடியோல பாத்துக்கிறேன். இப்பயே வீடியோ இருக்கு, அது போய் பார்க்கணும், பாத்துக்குங்க. ஏய் என்ன எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே என் வீடியோல அடிக்க டக் டக்னு வந்துட்டு இருக்குது. பார்த்துட்டே இருங்க சரியா? வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஏத்தி விடுங்க. சரிங்கோ. நெக்ஸ்ட் குற்றாலமா? அவன் இங்க செத்துக்கிட்டு இருக்கா. மக்களே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு பால்கோவா வாங்கிட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கி சாப்பிட போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் இப்படி வளர்ற? இது என்ன அல்வாவா? என்ன அல்வாக்கு அது? கோதுமை அல்வா. சுவாதி மேடம் என்ன பண்றாங்கன்னா தூங்கி விட்டேனா? மக்களே ஆசிபி வந்திருக்கோம். பால்கோவா என்ன பண்ண நீ? பால்கோவா வாங்கலாம். என்ன சொல்ற? எப்ப? பால்கோவா எப்ப வாங்க கேக்குறா? வீடியோன்னு சொல்லி போன் கொடுத்துட்டேன். ஏய் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஐயோ எதிர்த்து நீ வந்து இந்த போனை போய் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒண்ணுமே ஞாபகம் உனக்கு? ஞாபகம் இல்லைங்க எனக்கு. ஒரு நைட்டு நிறைய நைட்டு தூங்கவே இல்லை, அதனால பைத்தியம் முடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகும். சரியான பசியில இருக்கு. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சம் கறி அப்படி பிச்சு அப்படியே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சோறு அப்படி போட்டு அப்படியே எடுத்து மக்களே இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். வந்ததும் நாங்க வந்து எங்க கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் படத்துக்கு.
கோட் படத்துக்கு மனுஷனாடா நீங்களா மனுஷங்களாடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எங்களுக்கு அவ்வளவு டயர்டா இருந்தாலும் வந்து நாங்க ஏன் படத்துக்கு போறோம் அப்படின்னா, இன்ஸ்டாலயே வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோரி எல்லாம் போட்டு எல்லாரும் பாதி கதையும் சொல்லிடுவாங்க போல. அதனால பார்த்தே ஆகணும் தியேட்டர்ல அப்படி சொல்லிட்டு நாங்க இப்ப படத்துக்கு போறோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றோம். நான் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு படத்துக்கு போறோம் வரோம், அவ்வளவுதான் மக்களே. வாங்க படத்துக்கு போலாம்.